என்ன இருக்குதோ இல்லையோ தண்ணி குடிக்க வேணும். ஆனா அந்த ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் நம்ம 15 to 19 வாசித்து பார்த்தோம்னா, இந்த அம்மா வந்து தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு போகும் பொழுது கொண்டு போன தண்ணியே செலவழிஞ்சு போயிடுச்சு. ஆனா ஆசீர்வாதத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல அவன் சந்ததி எண்ணி முடியாதா இருக்கும்னு வாக்கு பண்ணியிருக்காரு. ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணுனா வாக்கு மாறாதவர் அப்படி தெரிஞ்சாலும் கூட, ஆனா சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமா இல்லை. அப்ப இந்த அம்மா வந்து பிள்ளைய ஒரு சூற செடி நிழல் கீழே விட்டுட்டு தூரமா போய் நின்று தேவனை நோக்கி அழுறாங்க. அதே மாதிரி பிள்ளையின் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டேன்னு சொல்லாரு. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இந்த தேவதூதன் வந்து யார்கிட்ட சொல்றாங்கன்னா ஆகார்ட்ட சொல்றாங்க, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாருடைய கண்களை திறந்தாங்க. அந்த இடத்துல தண்ணீர் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தடை வந்துச்சு. ஸோ ஆண்டவர் அந்த இடத்துல தடையை நீக்கி அவங்களுக்கு கண்ணை திறந்து அந்த துருத்தியில தண்ணியை நிரப்புறதுக்கு ஆண்டவர் வந்து தருணத்தை கொடுத்தார். ஸோ தடைகளை நீக்குகிற தேவனை நோக்கி அவங்க கூப்பிடும் பொழுது ஆண்டவர் தடைகளை அவங்க வாழ்க்கையிலேருந்து நீக்கி போட்டார். அது மட்டும் இல்லை, நிறைய நம்ம உதாரணங்கள் இதில் பார்க்கலாம். அடுத்தால் நம்ம வந்து யோசேப்பு எடுத்துக்கலாம். யோசேப்புக்கு வந்து ஆண்டவர் சொப்னத்தின் மூலமா 2 காரியம் சொல்லி 2 விதமான சொப்னத்தின் மூலமா அவங்களோட பேசியிருப்பாரு. அந்த சொப்னத்துல சொல்லப்பட்ட காரியம் 2மே அவங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு எதுவான காரியமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில எல்லாம் தடை தான். சகோதரர்களால குடும்பத்தாரால பகைக்கப்பட்டது மட்டும் இல்ல, அவங்க குழியில தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் இஸ்மவேல்கிட்ட வித்தாங்க. சரி, அதுக்கப்புறம் போத்திபார் அவங்க வீட்டுக்கு போனப்போ அங்கேயும் அவருக்கு வந்து ஒரே பிரச்சனை, அவரால் நிம்மதியாவே இருக்க முடியல. ஆனா ஆண்டவர் ட்ரீம்ல என்ன சொல்லியிருக்காரு, 2 விதமான சொப்பனத்துல தான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, உயர்த்துவேன் அப்படிங்கிறத சொப்பனத்துல மறைபொருள் மூலமா வெளிப்படுத்தினாரு. ஆனா அதுக்கான சூழல் ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம நீதிமொழிகள் வந்து 3:6 படிக்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவை பண்ணுவார், அதாவது சரிப்படுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதை யோசிப்பு ஆண்டவர் சொப்னத்தின் மூலமா பேசுனதுனால மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். ஒரு சூழ்நிலை கூட சாதகமா இல்லை. சகோதரர்களால பிரச்சனை. இவன் கனவை அப்பா அம்மாட்ட சொல்லும்போது அப்பா கூட சொல்லியிருப்பாரு, ஓ நாங்களாம் உன்னை வணங்குவோம் நினைச்சியா அப்படின்னு கூட கொஸ்டின் பண்ணுவார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இதெல்லாம் இருந்துச்சு. போத்திபார் வீட்லயும் போய் அந்த அம்மாவும் இவர் தவறா குற்றஞ்சாட்டி ஜெயில அடிச்சிட்டாங்க. ஆனா எந்த சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் உயர்வை கட்டளையிடுவேன்னு சொன்னாரோ அதே சொப்பனத்தை அந்த சிறைச்சாலையில கொடுத்தாரு. அதுக்கு முன்னால பார்த்தோம்னா ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 24 வசனம், அதாவது கடைசி வசனத்தை சொல்லியிருக்காரு, இவன் வந்து செய்யறதெல்லாம் வாய்க்குதுன்னு சொல்லி அந்த சிறைச்சாலை தலைவன் பார்த்ததுனால அவன் வசமா எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாரு. அதுல கூட ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாரு. அந்த 2 சொப்பனத்தை மாத்திரம் தான் யோசிப்பு நம்பி இருந்தார். கர்த்தர் சொன்னா அவர் தடைகளை நீக்குகிறவர் தனக்கு முன்பாக கட்டாயம் கடந்து போகிறார். சிறைச்சாலையில அது அவர் ஒரு சின்ன ஒரு க்ளூ தான். அந்த சிறைச்சாலை தலைவன் வந்து இவர் வசமா எல்லாத்தையும் ஒப்புவிக்கும் போது ஆண்டவர் என்னைக்காவது நம்மளை காப்பாற்றிடுவாரு, கட்டாயம் தடைகளை நீக்கி என்னோட உயர்வுக்கு வழி வகுத்துருவாருன்னு யோசித்தாரு. ஆனா அதே இது ஜெயில 2 பேர் இருந்தாங்க, சுயம்பாக்கி பானபாத்திரக்காரன். இந்த சுயம்பாக்கியும் பானபாத்திரக்காரனுக்கும் சொப்பனம் வந்துச்சு. எந்த சொப்பனத்துல உயர்வை கட்டளையிடுவேன்னு சொன்னாரோ அதே சொப்பனம் இவங்க கூட இருக்க 2 பேருக்கு வந்துச்சு. அந்த 2 பேர் சொப்பனத்தையும் இவர் விளக்கி சொல்லும் பொழுது அதன்படி அது நடந்துச்சு. நடந்த பிறகு அந்த யோசேப்பு சொல்லியிருப்பாரு பானபாத்திரக்காரன்ட்ட, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது நீ என்ன நினைச்சுக்கணும், நான் வந்து களவாய் வந்து எபிரேய தேசத்துல இருந்து கொண்டு வரப்பட்டேன், இதை நீ பார்வோனுக்கு எப்படியாவது சொல்லியிருக்கணும்னு சொல்லியிருப்பார். ஆனா 40ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை அவர் இங்க வாசித்து பார்த்தோம்னா தெரியும், அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் யோசிச்சே இருந்திருப்பார், இன்னைக்கு கூப்பிட்டுருவாங்க, நாளைக்கு கூப்பிட்டுருவாங்க, நாளை கழிச்சு கூப்பிட்டுருவாங்க, அடுத்த மாசம் கூப்பிட்டுருப்பாங்க. 2 வருஷமா கூப்பிடவே இல்லை. அப்ப அவருடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போயிருக்கும். ஆனா கூட தடைகளை நீக்குற தேவனை அவர் மனதிலே வச்சு சூழ்நிலை சாதகமா இல்லாட்டலும் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, இந்த வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவார்னு சொல்லி அந்த யோசிப்பு நினைச்சிட்டே இருந்தாரு. இதே 41ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்ல, நம்ம ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல ஸ்டார்டிங்லேயே அவர் அப்படிதான் இருந்தாரு, சிறைச்சாலையில் தான் இருந்தாரு. அதற்கான அறிகுறியே இல்லை. ஆனா ஆண்டவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டார். நமக்கு தெரியும், நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை. உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பார்வோனுக்கு ஒரு சொப்பனம், ஏன் பானபாத்திரக்காரன் மறந்தானே, இந்த நாட்டை ஆள்ற ராஜாக்கு நான் ஒரு சொப்பனத்தை கொடுக்கேன்னு சொல்லிட்டு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. சொப்பனத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த சொப்பனத்தை விளக்கி சொல்ல ஒருவராலும் கூடாதபடி போயிடுச்சு.
வந்துச்சு. அப்ப யாரை கூப்பிட்டாங்க அப்படின்னா, அப்பதான் பானபாத்திரருக்கு நினைவு வந்துச்சு, ஆஹா நான்லாம் மறந்து போயிட்டேன், இது எனக்கு ஒரு சொப்பனத்தை விளக்கி சொன்ன ஒருத்தர் உண்டே சிறைச்சாலையில, அவரை கூப்பிடுவோன்னு சொல்லி அந்த பார்வோன்ட்ட போய் அந்த யோசேப்பை குறித்து சொன்ன உடனே யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து வரவழைக்கப்பட்டான். 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, பார்வோன் வந்து தன்னுடைய சொப்பனத்தை விளக்கி சொல்லும்படி யோசேப்பை கேட்காரு. யோசேப்பு ரொம்ப நிதானமா அழகா மங்களகரமான வார்த்தையை ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லி ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காரு. அது உண்மையா நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்கும் புரியும்படி விளக்கி சொன்னாரு. அப்போ உடனே 41ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்ல சிறைச்சாலையில் இருந்தவருக்கு அந்த எண்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய உயர்வு. ஏன்னா அவர் தடைகளை நீக்குகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்திருந்தாரு. நம்ம வாழ்க்கையிலும் சூழ்நிலை என்னைக்குமே சாதகமா இருக்காதுங்க. ஒரே நாள் ராத்திரியிலே அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். 41ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்ல நம்ம பார்க்கும்போது அப்போது யோசேப்பு நினைச்சிருப்பாரு, அவ்வளவுதான் நம்ம கதை. நானும் அப்படி இல்லைங்க, நம்மளை காத்து கொண்டிருக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படிங்கறது நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறந்தே போகக்கூடாது. இந்த யோசேப்பு என்ன பண்ணாருன்னா, யோசேப்பை கூப்பிட்டு அவர் கேட்கிறாரு. பார்வோன் கேட்டு அது மட்டும் இல்ல மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்காரு, பெரிய கழுத்துல ஒரு மாலையை போட்டு விடுறாரு. அது மட்டும் இல்ல தன்னுடைய முத்திரை மோதிரத்தை போட்டு விடுறாரு. யோசேப்புக்கு இதுவும் ட்ரீம் மாதிரி தான் இருந்திருக்கும். நிஜமாவே நடக்குதா இல்லை கனவுல சொன்ன மாதிரி இதுவும் கனவா போயிருமான்னு யோசிப்பாரு. இல்ல, ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு. அது மட்டும் இல்ல, இங்க 41ல இருந்து 44 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, நான் பார்வோன் ஆனா பாரு, நீ யோசேப்பா இருந்தாலும் நான் பார்வோன் உன்னை நான் அதிகாரி ஆக்கினேன். அது மட்டும் இல்ல, இந்த எகிப்து தேசத்துல ஒருத்தர் கூட தன் காலையாவது தன் கையையாவது உன்னுடைய உத்தரவு இல்லாமல் அசைக்க முடியாது. அந்த 41ஆம் அதிகாரம் எண்டுல அவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்தாரு. ஏன்னா அவர் அவன் வழி எல்லாமே ரொம்ப கரடு முரடா தான் இருந்துச்சு. உயர்வுக்கான அறிகுறிக்கு சாதகமான சூழலே இல்லை. ஆனாலும் கர்த்தரை அவன் பிடித்து கொண்டது நிமித்தம் வழிகளிலெல்லாம் நினைச்சிருப்பார். போத்திபார் வீட்டுல நினைச்சிருப்பாரு, இஸ்மவேலை விற்கும் போது நினைச்சிருப்பாரு, சகோதரர்கள் குழியில போடும் போது நினைச்சிருப்பாரு, ஏன் பலவர்னா அங்கே அவங்க அப்பா வாங்கி கொடுத்திருக்கும் போது நினைச்சிருப்பாரு. அந்த நினைவுகளை கர்த்தர் என்ன செய்யறாரு, அறிந்திருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் இருதயத்தின் ஆழங்களிலே உள்ள எல்லா காரியங்களையும் என்ன செய்வார், அறிந்திருக்கிற தேவன். ஏன்னா அவர் தடைகளை நீக்குகிற தேவனா இருக்கிறார். அதனால யோசேப்போட வாழ்க்கையில தடையா இருந்த எல்லா காரியங்களையும், கோணலா இருந்த எல்லா காரியங்களையும் சரிப்படுத்துறாரு, செவ்வாய்ப்படுத்துறாரு. ஒரு பெரிய பதவியை கொடுத்தார். அவரை கொண்டு இஸ்ரவேல் உள்ள 12 கோத்திரத்துல அவ்வளவு ஜனங்களையும் போஷிக்கிறதுக்கான ஒரு திறமைய, ஒரு அதிகாரத்தை யோசேப்பு கையில கொடுத்தாரு. இது மட்டும் இல்ல, நம்ம வந்து யாத்ராகமங்களை பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவங்களை காப்பாற்றி மோசே மூலமா அவங்களை வந்து கானானுக்குள்ள நம்ம அழைத்து செல்றதை பார்க்கிறோம். அந்த யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்துல அவங்க வந்து ரெவிதீம் அப்படிங்கிற இடத்துல பாளையம் இறங்கியிருப்பாங்க. ரெவிதீம்ல பாளையம் இறங்கியிருப்பாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, நீ வந்து எங்க போயிடுவீங்க, எல்லாரும் எங்க போவீங்க, பரம கானானுக்குள்ள உங்களை அழைத்து செல்வேன், உங்க டெஸ்டினேஷன் அதுதான், நீங்க அங்க போகணும். ஆனா வழி நெடுக்க அவங்களுக்கு ஒரே தொந்தரவு. அமலேக்கியர் ஒரு பக்கம், செங்கடல் ஒரு பக்கம், யோர்தான் நதி ஒரு பக்கம், எல்லாம் எதிரிட்டு வந்தாலும் தடைகளை தகர்க்கிற தேவன் வந்து அவர்களுக்கு முன்பாக கடந்து போறாரு. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்துல ரெவிதீம் அப்படிங்கிறதுல அவங்க பாளையம் இறங்கியிருப்பாங்க. இவங்க சும்மா தான் இருப்பாங்க. ஆனா அமலேக்கியன் வந்து இவங்களை வந்து என்ன செய்வாங்க, யுத்தம் பண்ணதுக்கு வருவாங்க. நம்ம கூட சில சமயம் சும்மா இருப்போம், ஒண்ணுமே செய்யாம இருப்போம், யாராவது வந்து நம்மகிட்ட வம்பிழுப்பாங்க. இது ஒரு தடை. அதாவது நமக்குன்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த சரியான டைம்ல கம்ப்ளீட் பண்ண விடாம என்னெல்லாம் தடையா வருதோ, என்னெல்லாம் எதிராக வருதோ அதெல்லாம் தடை தான். இந்த ரெவிதீம்ல வந்து அவங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணியிருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லியிருப்பாரு மோசேட்ட. அந்த மோசே வந்து பின்னால யோசுவாட்ட சொல்லுவாரு. யோசுவா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பான்னா, அமலேக்கியனையும் அவருடைய ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே ஜெயித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. பட்டய கருக்கினாலே ஜெயித்தது மட்டும் இல்ல, மோசே யோசுவாட்ட எழுதி வைக்க சொல்லுவாரு, இந்த அமலேக்கியனுடைய கரம் வந்து கை வந்து கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கு. அதனால தலைமுறையா கர்த்தருடைய யுத்தம் வந்து அவனுக்கு எதிராக நடக்கும்னு சொல்லியிருப்பார். உண்மைதாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ஆண்டவர் வந்து பரம கானானுக்கு அழைத்து செல்ல போகும்பொழுது தடையா வர்ற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் துணையா நின்றாரு. இந்த கர்த்தருடைய சிங்காசனம், நீங்க ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா லூசிபரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லியிருப்பாரு, நான் வந்து தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை எப்படி ஸ்தாபிக்க முடியும் அப்படிங்கிற உணர்வு இல்ல. அந்த ஆவி வந்து அமலேக்கியனுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் அவர் சொல்லியிருப்பாரு, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இவன் கரம் இருக்குது, அதனால தலைமுறையாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். சோ தேவ பிள்ளைகளுக்கு தடையா எந்த காரியம் வந்தாலும் கர்த்தர் தன்னுடைய
தன்னுடைய வைராக்கியத்தை நிமித்தம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுகிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 23 வசனம் சொல்லியிருக்கு, 28 வசனத்தையும் சொல்லியிருக்காரு. அவர் தடையை நீக்கிறதுக்கு யாருனாலும் பயன்படுத்துவார். 23ஆவது அதிகாரத்துல வசனத்துல சொல்லியிருப்பாரு, அதாவது கர்த்தருடைய தூதனானவர் உங்களுக்கு முன்னால போவாரு. அவர் என்ன செய்வாருன்னா, உங்களுக்கு முன்னால போய் உங்க பாதைகள்லாம் சரிப்படுத்துவாரு. அது மட்டும் இல்ல, உங்க வழிகள் எல்லாம் அவர் பாதுகாப்பா இருப்பாரு. உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பாருன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி 28ஆம் வசனத்திலையும் சொல்லியிருப்பாரு, நான் வந்து குளவிகளை அனுப்பி உங்க முகத்துக்கு முன்னால இருக்கிற ஏத்தியர், எபூசியர், கானானியரை துரத்துறது குளவிகளை அனுப்புவேன்னு சொல்லியிருப்பாரு. அவர் தடைகளை நீக்கணும்னா குளவியை கூட அவர் பயன்படுத்துவாரு. என் குளவி மட்டும் இல்ல, எதை கொண்டுனாலும் அவர் என்ன செய்வார், அவருக்கு ரட்சிப்பதற்கு லேசான காரியம். அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. இதே மாதிரி நம்ம ரூத் எடுத்துக்கலாம். ரூத் அதிகாரத்துல வந்து 2ஆம் அதிகாரம், ரூத்ல 2ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம வந்து யாரை பார்க்கலாம்னா, ரூத் வந்து முதல்ல தன்னுடைய மாமியாரோட, அதாவது நகோமியோட அவங்க வந்திருக்கும் போது போவாஸோட வயல்ல கதிரை பொறுக்கிறாங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 14-15 அதுல அந்த பகுதியில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா தெரியும். அவங்க வந்து கதிர்களை பொறுக்கும் பொழுது போவாஸ் வந்து சொல்லியிருப்பாரு, அவங்க வந்து தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட சொல்லியிருப்பாரு, கதிர் கட்டுகளுக்கு நடுவில் அவங்க வந்து என்ன செய்யட்டும், கதிர்களை பொறுக்கட்டும், அவங்கள ஈனம் பண்ண வேண்டாம், அதாவது தடை பண்ண வேண்டாம், அவங்கள என்ன செய்யாத, நீ தடை பண்ணாத. அதுக்கப்புறம் அடுத்த வசனம் சொல்லியிருப்பாரு, அவங்களை அதட்டாதிருங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவங்க தெரியும், ஆண்டவர் இதுக்கு முன்னால சொல்லியிருப்பாரு, மோவாபியரும் என் சந்ததிக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அப்படி சொன்னாலும் இந்த அம்மா தடைகளை நீக்குகிற தேவன், அதான் நகோமியோட தேவன், அப்ப அவங்கதான் என்னுடைய தேவன் அப்படிங்கிற உணர்வுல தன்னுடைய மாமியாரோடு இந்த தேவனை சார்ந்து கொள்ள வந்துட்டாங்க. அதனால ஆண்டவர் தம்மை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஒருவேளை ரூத் வந்து நினைச்சிருக்கலாம், எங்க மாமியார் வந்து ஆண்டவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, தேவனை பத்தி சொல்லியிருக்காங்க, சேனைகளின் தேவனாக கர்த்தரை பத்தி சொல்லியிருக்காங்க, அவர் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு, ஜனங்களை வந்து எகிப்துல இருந்து கொண்டு வந்தாரு, எப்பேற்பட்ட தடலாம் வந்துச்சு அப்படிலாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த காரியத்தை அவங்க மனதுல பதிய வைத்து கொண்டுதான் அவரை சார்ந்து கொண்டாங்க. அதனாலதான் அவருடைய செட்டைகள் நெல்லில் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. அதனாலதான் போவாஸ் அவங்களை பிளஸ் பண்ணாரு. பிளஸ் பண்ணிட்டு சொல்றாரு, நீங்க வந்து அரிக்கட்டுகள் சிந்திருக்கிறத பொறுக்கி கொள்ளும் போது கூட தடை பண்ணாதுன்னு தங்களோட வேலைக்காரங்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம எஸ்தர் எடுத்துக்கலாம். எஸ்தரை பார்த்தீங்கன்னா, எஸ்தர் வந்து 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த வேத பகுதியை முழுசா நம்ம வாசித்தோம்னா, எஸ்தர் ராஜாத்தியோட ரிலேஷன் மொர்தேக்காய் வந்து ஒரு உண்மையான காரியம் செஞ்சிருப்பாரு. அந்த ராஜாவை மேல கை போடுறதுக்கு 2 பிரதானிகள், வாயில் காப்பாளர்களா இருந்த 2 பிரதானிகள் ராஜா மேல கை போட நினைச்சிருப்பாங்க. ஒரு நாட்டுக்கு 127 நாடுகளுக்கும் அதிபதியா இருக்கிற ஒருத்தர் மேல கை போட நினைச்ச உடனே அந்த செய்தி வந்து மொர்தேக்காய் மூலமாய் அரசருக்கு சொல்லப்பட்டிருக்கும். அது உண்மைங்கிறது நிரூபணமாயிருக்கும். பொதுவாகவே ஒரு முக்கியமான காரியத்தை, ஒரு ராணுவ ரகசியத்தை பாதுகாக்கிறதுக்கு யாராவது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெகுமானம் கொடுப்பாங்க இல்லையா. ஆனா மொர்தேக்காய்க்கு வந்து என்ன செய்யல, அந்த வெகுமதி கொடுக்கப்படலை. ஆனா மொர்தேக்காய் அந்த வெகுமதிக்கு பாத்திரவனா இருந்ததுனால ஆண்டவர் தடையை நீக்கினாரு. அதற்கு யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில கூட சில தடை செய்வாங்க, சில தடையா இருப்பாங்க. ஆனா அவர் இங்க ஆமான வச்சே மொர்தேக்காயை உயர்த்த வச்சார். நம்ம வாழ்க்கையில யாரெல்லாம் தடையா இருப்பாங்களோ அந்த தடையா இருக்கிறவங்களை உயர்த்துறதுக்கு, நம்மளை உயர்த்துறதுக்கு தடையா இருக்கிறவங்களே ஒரு கருவியா பயன்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். அதான் தடைகளை தகர்க்கிற தேவன். கர்த்தர் வந்து முன்பாக போவார் அப்படின்னு அந்த மீகால சொல்லப்பட்டதின்படி அவங்க அப்படிதான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, மொர்தேக்காய ராஜாவுக்கு தூக்கம் வராம போச்சு. தூக்கம் வராம போனதுனால அந்த நாளாகம புஸ்தகம் ஹிஸ்டரி அந்த எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சார். வாசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் மொர்தேக்காய் செய்த சம்பவம் அங்க பதிவு செய்யப்பட்டிருந்தது. வாசித்த உடனே தன்னுடைய ஊழியக்காரங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்காரு, அந்த மொர்தேக்காய்க்கு ஏதாவது நம்ம கவனம் செலுத்தினோமா, அவங்களை கிஃப்ட் கொடுத்தோமா, அவங்கள நாங்க நன்மையை விசாரிச்சோமா? அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல ஒண்ணுமே செய்யப்படலை அப்படின்னு. இப்போ மொர்தேக்காயை உயர்த்தணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா ராஜாவுக்கு தூக்க வர விடாம பண்றது அவருடைய வேலை. அப்ப யாரை உயர்த்தணும்னு நினைச்சாலும் அவருக்கு எதை செஞ்சா உயர்வை கொண்டு வர முடியும்னு சொல்றதுல அவர் ஆலோசனையில்
பெரியவர், யோசனையில் ஆச்சரியமானவர். அதனால என்ன பண்ணாருன்னா, அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொர்தேக்காயை கூப்பிட்டு அந்த ஆமானை வச்சே உயர்த்த வச்சாரு. அந்த ஆமான் வீட்டில் மொர்தேக்காயை தூக்கில் போடுறதுக்கு ஒரு தூக்க மரத்தை செஞ்சு வச்சிருந்தாரு. ஆனால் அந்த ஆமானை கொண்டே மொர்தேக்காயை கனம் பண்ணுறதுக்கு லீட் பண்ண வச்சாரு. அதுதான் தடைகளை நீக்கிற தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் இருந்தாருன்னா நிச்சயமா என்ன செய்வாரு, தடைகளை நீக்குவாரு. அப்ப நம்ம இந்த நீதிமொழிகள் 3:6 சொன்னதின்படி வழிகளில் எல்லாம் அவரை நினைக்கிறவர்களா இருந்தோம்னா கட்டாயம் நம்ம வாழ்க்கையில யாராவது ஒருத்தர், ஒரு தூதன் இல்ல தடைகளா இருக்கிறவங்களை யாரை கொண்டும் அவரால் நம்ம உயர்த்துவது லேசான காரியம். இது 2 ராஜாக்கள்ல 4 அதிகாரம் எடுத்துக்கொண்டோம்னா எலிசாவும் ஒரு தீர்க்கதரிசியோட மனைவியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த எலிசாட்ட அந்த தீர்க்கதரிசியோட மனைவி சொல்லுவாங்க, இங்க ரொம்ப உங்களுக்கு கஷ்டம், கடன் கொடுத்தவங்க இங்கே 2 பிள்ளைங்களையும் என்ன செய்ய போகிறாங்க, அடிமைப்படுத்தி கொள்ள வராங்க, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. எலிசாட்ட போய் முறையிட்டாங்க. உடனே எலிசா கேட்பாங்க, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு. இப்போ இந்த அம்மா சொல்லுவாங்க, தீர்க்கதரிசியோட மனைவி, அந்த விதவையாக இருக்கிற மனைவி சொல்லுவாங்க, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் என்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லுவாங்க. உடனே அவர் சொல்வார், உடனே ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் பாத்திரத்தை வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நீனும் உன் குமாரர்களும் வீட்டை பூட்டி கொண்டு குடத்தில் உள்ள எண்ணெயை எல்லா பாத்திரத்திலும். இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வறுமைங்கிறது ஒரு தடை. தீர்க்கதரிசியின் பிள்ளைகள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, வறுமையில் இருக்கிறது ஆண்டவருடைய சித்தமே இல்லை. அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த எல்லா பாத்திரத்திலையும் வாங்கி வச்சு எண்ணெயை ஊற்றி வை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இந்த அம்மா எலிசா சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய அறை வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு எல்லார்ட்டையும் பாத்திரத்தை வாங்கி எண்ணெயை எல்லா பாத்திரத்திலையும் ஊற்றி வைப்பாங்க. ஊற்றி வச்சு அந்த அம்மா கேட்பாங்க, மகள்கிட்ட கூப்பிட்டு இன்னொரு பாத்திரம் கொண்டு வாங்க. உடனே அவர் சொல்வாரு, இந்த பையன் சொல்லுவான், இல்லைம்மா வேற பாத்திரம் இல்லைன்னு. உடனே அந்த எண்ணெய் நின்று போயிடுச்சு. அது வரைக்கும் எந்த பாத்திரம் இருந்தாலும் அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் நிரம்ப வச்சாங்க. இதை வெளியே எலிசாட்ட சொன்னோன்னே எலிசா சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, நீ இருக்கிற பாத்திரத்துல எண்ணெயை என்ன செஞ்சிரு, வித்து கடன் அடைச்சது மாத்திரம் இல்லை, மிச்சம் இருக்கும் உனக்கு, அந்த மிச்சத்தை கொண்டு நீ ஜீவனம் பண்ணு சொல்லுவாங்க. நம்ம தேவன் பொருளாதார ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா கொடுப்பாரு. நினைச்சது மட்டும் இல்லை, கட்டாயம் கொடுப்பாரு. தேவ பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வாரு, கடனை அடைக்க செய்வாரு, மிச்சத்தை எடுக்க செய்கிற தேவன் தான் நம்ம தேவன். அவர் தான் தடைகளை தகர்க்கிற தேவன். தடைகளை தகர்க்கிறவர் நம்ம வாழ்க்கையில நம்ம கூட எப்பொழுதும் வந்தாருன்னா நிச்சயமாய் வெற்றி உண்டு, தடைகள் தகர்க்கப்படும். ஜெபம். நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்குகிற தேவனா எங்க வாழ்க்கையில நீ கடந்து வருகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆகார் வாழ்க்கையில தடையை நீக்கினீங்க, யோசேப்பு வாழ்க்கையில தடையை நீக்கி உயர்வை தந்தீங்க. அதே மாதிரி ஆண்டவரே ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசியானுடைய மனைவி வீட்டுல பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டீங்கப்பா. நீங்க ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினைச்சா எதை கொண்டாகிலும் உயர்த்த உமக்கு லேசான காரியம்ங்கிறத வேதாகமத்துல ஆதாரங்களோடு எங்களுக்கு நிரூபிச்சிருக்கீங்கப்பா. நாங்கள் அதை சார்ந்து வாழ கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியங்கள் மூலமாய் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தமான வசனமாகிய தடைகளை நீக்கி கொடுக்கிறார் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு கூட ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன். இப்போ நம்ம தடைகளை நீக்குகிறவர் அப்படிங்கிற தலைப்பில் மீண்டும் ஒரு சில வேதாகமத்தில் ஒரு சில பகுதிகளை நம்ம தியானிக்க போகிறோம். தடைகளை நீக்குகிற தேவன், அதாவது இதை நம்ம ஹீப்ரூவில் எடுத்துட்டோம்னா போரேக்ஸ் தேரக் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் இதுக்கு அர்த்தம். அதாவது ஒன் ஹூ பிரேக்ஸ் த்ரூ அப்படின்னு அர்த்தம். ஒன் ஹூ பிரேக்ஸ் த்ரூனா பாதைகளை சரிப்படுத்தி நம்மளை அந்த வழியாக கடந்து போக செய்கிற தேவன். இது இந்த மீகா 2:13 அதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துக்கு ஆதாரமாக அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரேலில் ஆடுகளை மேய்க்கும் பொழுது மலை பங்கான பிரதேசத்துக்கு என்ன செய்வாங்கன்னா ஆடுகளை கூட்டிகிட்டு போய் இரவு நேரத்தில் திருப்பி ஊருக்குள்ளே வர முடியாத காரணத்தால் என்ன செய்வாங்கன்னா உயரமான இடத்துல ஒரு அரை வட்டம் போல ஒரு அமைப்பை அமைச்சு சுற்றி கற்களால், அதாவது நிறைய கற்களால் ஒரு சுவர் மாதிரி எழுப்பிடுவாங்க, வேலி அமைத்து விடுவாங்க. ஆடுகளை அதுக்குள்ளே வச்சு பாதுகாப்பாக வைக்கணுங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் ஒரு வாசலை ஏற்படுத்துவாங்க. அந்த வாசலுக்கு நேரம் என்ன செய்வாருன்னா மேய்ப்பர் படுத்துக்குவார். முக்கால்வாசி நேரம் வாசல்களை வைக்காமையே கற்குவியலாலேயே என்ன செய்வாங்கன்னா ஃபுல் சுவரை அமைச்சு மேய்ப்பரும் அந்த உள்ளே இருப்பாராம். அந்த அடைக்கப்பட்ட அந்த பகுதிக்குள்ளே என்ன செய்வாராம், ஆடுகளோடய தங்கிடுவாராம்.
அதிகாலையில் என்ன பண்ணுவாராம், ஒரு கல்லை பெயர்த்து எடுத்து அதன் வழியாக வெளியே வருவாங்க. இப்போ அந்த மேய்ப்பனை ஃபாலோ பண்ணாம கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும்? கர்த்தர் தானே ஃபாலோ பண்ணணும். அப்போ கர்த்தர் அந்த மேய்ப்பன் வெளியே வரும் பொழுது ஒரு ஆடு அவர் பின்னால் வரும். ஒரு ஆடை பார்த்தோன்னே 2 ஆடு 3 ஆடு மொத்தமாக அவ்வளோ என்ன செஞ்சிருமா, அந்த கற்குவில தள்ளி விட்டுக்கிட்டு வெளியே வந்துருமா. அதனால தான் அந்த மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம போரேட்ஸ் அப்படின்னா ஒன் ஹூ பிரேக்ஸ் த்ரூனா என்ன அர்த்தம்னு சொல்லலாம், ஒரு வே மேக்கர் கூட சொல்லலாம், அப்புறம் மிராக்கிள் ஒர்க்கர்னு சொல்லலாம். நமக்கெல்லாம் என்னென்ன வார்த்தை உண்டோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நம்ம அவர் என்ன செய்யலாம், மகிமைப்படுத்தலாம். இந்த தடைகளை தகர்க்கிற தேவன் அவர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினால் அதை தடுக்க யாரால முடியாது. நம்ம எஸ்ரா எடுத்துக்கலாம். எஸ்ராவில் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கோரேசினுடைய 1ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்டிங்லேயே சொல்லப்பட்டிருக்கு. தேவன் கோரேசினுடைய ஆவியை எழுப்பி என்ன செய்வாருன்னா இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட சொல்லியிருப்பார். இது தேவனுடைய திட்டம். ஆனால் அந்த எஸ்ரா அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் தடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி தடை பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இல்லை 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பென்யமீனியருக்கும் யூதர்களுக்கும், அதாவது இஸ்ரவேலர்களுக்கும் எதிரியாக இருக்கிறவங்க இவங்க ஆலயம் கட்ட போகிறாங்கங்கிறத கேள்விப்பட்ட உடனே என்ன செய்வாங்கன்னா நாங்களும் கட்ட வரோம்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கே சொல்லுவாங்க, இல்லை எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆலயம் கட்ட போகிறோம்னு சொன்ன உடனே நீங்கள் அந்த 5, 6 அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 4ஆவது வசனத்துக்கு அப்புறமே வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க கைகளை தளர பண்ணி கட்ட முடியாத படிக்க என்ன செய்வாங்கன்னா அவங்க சங்கடப்படுத்துவாங்க. இப்போ இது ஒரு தடை. ஆலயம் கட்டுறது தேவனுடைய சித்தம். அவர் தான் கோரேசுடைய மனதில் ஒரு பெர்சிய ராஜாவை கோரேசுடைய மனதில் ஒரு எண்ணத்தை போட்டு இந்த ஆலயத்தை கட்டணுங்கிற ஒரு ஊந்துதலை கொடுத்துருக்காரு. ஆனால் தடையாக வராங்க. தடையாக வர்றது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அந்த 5ஆவது வசனம் 6ஆவது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா கோரேசுடைய காலம் முழுவதும் அதே மாதிரி தரியு அரசாண்ட 2ஆவது வருஷம் காலம் வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னா இவங்களை குறித்து தப்பு தப்பா அரசாங்கத்துக்கு செய்தி அனுப்பிட்டே இருப்பாங்க. எப்படி தப்பு தப்பா அனுப்புவாங்கன்னா அங்குள்ள கவுன்சிலர்ஸ், அதாவது ஆலோசனை, அரசாங்கத்தில் உள்ள ஆலோசனைக்காரர்களுக்கு கைகூலி கொடுத்தாங்க. லஞ்சம் கொடுத்து என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஆலோசனையெல்லாம் அபத்தமாக்கணும், அவங்க யோசனையெல்லாம் வாய்க்காம போகணும் அப்படின்னு சொல்லி கைகூலி கட்டினாங்கன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அகாஸ்வேரோட பீரியட் ஆஃப் அந்த ராஜாவோட பீரியட்ல என்ன பண்ணுவாங்க, அவருடைய பீரியட் ஆஃப் டைம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணிடுவாங்கன்னா இது ஒரு பிரியாதை எழுதுவாங்க, அதாவது குற்றப்படுத்தி எழுதுவாங்க. மொட்டை எழுதுவாங்க நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு லெட்டர் எழுதி என்ன செஞ்சிருவாங்க அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அனுப்பி திருப்பியும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அடுத்தால் அர்த்தசஷ்டான்னு ஒரு ராஜா இருப்பார். அவருடைய பீரியட் ஆஃப் டைம் என்ன செய்வாங்கன்னா சீரிய பாஷையிலையும் சீரிய எழுத்துலையும் பெட்டிஷன் எழுதி போட்டுருவாங்க. அப்போ அர்த்தசஷ்டா என்ன செஞ்சிருவாருன்னா என்கிட்ட கட்டளை பிறக்கிற வரைக்கும் இந்த ஆலயத்தை நீங்கள் நிறுத்தி கட்டுமான பணியை நிறுத்தி வைக்கணுங்கிற செய்தி வந்துடும். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இவங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு கடைசி வசனத்துல நிறுத்தி வைக்கப்பட்டுருச்சு. அதாவது தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் வரைக்கும் ஆலயம் கட்டக்கூடாது நிறுத்தி வச்சிருப்பாங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவனுடைய தீர்க்கதரிசிகள், அதாவது ஆகாயும் சகரியாவும் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்பட்டது மட்டும் இல்லை, வெளிப்பட்ட உடனே யெஷுவாவும் செருபாபேல் என்ன செய்வாங்கன்னா ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்னானாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமா தடைகள் நீங்குது, ஒரு தைரியம் வந்துருச்சு. நம்ம சோர்ந்து இருக்கும்போது கூட ஆண்டவர் வேதாகமத்தின் மூலமாகவோ இல்லை வேத வல்லுநர்கள் மூலமாகவோ தீர்க்கதரிசிகள் மூலமாக ஒரு சில வார்த்தைகளை பேசும் பொழுது நம்முடைய ஆவி பலன் அடைகிறது. நான் என்னுடைய அனுபவத்தில் அதை பார்த்துருக்கேன். ஒரு சில வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் மூலமா கேட்கும் பொழுது அப்படி அந்த இன்னர் ஸ்பிரிட் அப்படி ஸ்ட்ரென்தன் ஆகாத நான் என் வாழ்க்கையில் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அவங்க என்ன செய்யறாங்கன்னா இஸ்ரவேலின் தேவனின் நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். உடனே அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்ட ஆரம்பிச்ச பிறகு அவங்க தேவனுடைய தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு திடன் சொன்னார்கள்னா அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. மேபி ப்ரேயரா இருக்கலாம், ப்ரேயர் மூலமா ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லி ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கலாம். கட்ட ஆரம்பிச்ச உடனே திருப்பி அங்கிருந்து ஒரு கட்டளை ஒரு திருப்பி லெட்டர் வருது, யாருடைய அனுமதியில நீங்க கட்டுறீங்கன்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, கோரேஸ் ஒரு ராஜா இருந்தாரு, நீங்க வேணா போய் கஜனாவை தேடி பாருங்க, அவர் பிறப்பித்த ஆணை அங்க இருக்குன்னு
அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கு, ராஜாவுடைய தஸ்திர அறை அப்படின்னு ஒரு ரூம் இருக்கு. அதாவது ஹவுஸ் ஆஃப் ஸ்க்ரால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹவுஸ் ஆஃப் ஸ்க்ரால்ஸ்ல போய் தேடி பாருங்க, அது லெட்டர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சுருள் அதில் கிடைக்கும். இப்போ நான் ஒன்று சொல்றேன், இந்த வேதாகமம் தான் நமக்கு ஹவுஸ் ஆஃப் ஸ்க்ரால்ஸ். இதுல எல்லா விதமான சுருள் இருக்கு. என்ன விதமான கேள்விக்கு பதில் வேணாலும் இந்த புக்கை தேடி, இந்த புக்கில் இந்த வேதாகம ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடி பார்த்தோம்னா எல்லாவற்றிற்கும் பதில் இதிலே உண்டு. இந்த தஸ்திர அறை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹவுஸ் ஆஃப் ஸ்க்ரால்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புக், இந்த வேதாகமம் தான் நமக்கு அது ஹவுஸ் ஆஃப் ஸ்க்ரால்ஸ். நம்ம இதுல என்னென்னத்துக்கு பதில் கிடைக்கணும்னு தேடுறோமோ அதுலேயே ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளோடு கூட பேசுவார். அப்போ அந்த ஸ்க்ராலை கண்டுபிடிச்சு எடுத்துடுறாங்க. எடுத்து பார்த்தோன்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த அஸ்திபாரம் எப்படி கட்டணும், எப்படிலாம் கட்டணும், என்னெல்லாம் செய்யணும், அதில் ஒரு சில பகுதி நான் அவங்களோட சொல்கிறேன். அதோடைய அஸ்திபாரம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய அஸ்திபாரம் பலமா இருக்கணும். 3 வரிசை பெருங்கற்களால கட்டப்படணும். அது மட்டும் இல்ல, மச்சு வரிசை புது உத்திரங்களால செய்யப்படணும்னு சொல்லி ரொம்ப தெளிவா ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காரு அந்த கோரேஸ் ராஜா. அதை தரியு ராஜா வாசிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கான செலவையும் அரசாங்கமே கொடுத்துருவாங்க. அப்ப இடிக்கப்பட்ட ஆலயங்களுக்கு அரசாங்கம் தன்னுடைய சொந்த செலவில கட்டணும் அப்படிங்கிறத அந்த கோரேஸ் ராஜா எழுதியிருக்கிறத தரியு ராஜா வாசிக்கிறாரு. வாசிச்சது மட்டும் இல்லாம பின்னால பாத்தீங்கன்னா, இந்த ஆலய கட்டுமானத்துக்கு யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ அவங்கள நான் என்ன செய்வேன், அந்த தேவன் விசாரிப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னு சொல்லி கோரேஸ் ராஜா எழுதினதை இந்த தரியு ராஜா கட்டாயம் கெட்டது மட்டும் இல்ல, அந்த ராஜாவும் அவங்க குமாரர்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த தேவனுடைய ஆலயத்துல போய் விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. இப்படியாக அந்த ஆலயம் கட்டப்பட்டுச்சு. இது மட்டும் இல்ல, நம்ம தானியேல் எடுத்துக்கிட்டோம்னா, தானியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். நம்ம 10 கற்பனைகளை ஒன்று வேற தேவர்களை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு சட்டம் இருக்கு. அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் அந்த கற்பனைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்களா இருந்தாங்க. அப்பொழுது ஒரு பொற்சிலையை அந்த ராஜா வச்சு அதை வணங்க சொல்லும்போது இவங்க சொல்லுவாங்க, நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் சொல்லுவாரு, நான் ஒரு எரிகிற சூளையில 7 மடங்காக்கி இவங்களை உள்ள போட சொல்லுவாரு. ஆனால் அவங்க தைரியமா சொல்லுவாங்க, இல்ல, அவர் எங்களை விடுவிப்பாரு. அவர் விடுவிக்காம போனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். அந்த ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அந்த வைராக்கியம் நம்ம ஒருக்குள்ள இருக்கணும். ஏன்னா அவர் தடைகளை நீக்குவாருங்கிற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க உள்ள போட்டாங்க. உள்ள போட்ட உடனே 3 பேரை தான் உள்ள போட்டாங்க, 4 பேரா வந்தாங்க. இது 4 பேரா இருந்தது. இந்த சட்டத்தை இயக்கி உள்ள போட சொன்ன ராஜாவுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது, அந்த இன்னொரு 4வது நபர் ஒரு தேவதூதனை போல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இது ஏற்கனவே யாத்ராகமம்ல நம்ம பார்த்தோம். அந்த யாத்ராகமம்ல நான் உன்னை வழியில காக்குறதுக்கு ஒரு தூதனை அனுப்புவேன், உன்னை ஆயத்தமான ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் வருவாருன்னு சொல்லியிருப்பாரு. அதே இதை ஒரு தூதன் கூட இருக்கிற ஒரு தேவதூதனை போல ஒரு மனுஷன் 3 பேரோடு கூட ஒருத்தர் 4வது நபரா இருக்காருங்கிறத யாரு கண்களுக்கு காட்டினாரு அப்படின்னா, அந்த ராஜாவாகி நேபுகாத்நேச்சருக்கு காட்டினாரு. உடனே அவர் அவங்களை வெளியே கொன்ற சொல்லி, உண்மையாவே உங்க தேவன் நீங்க வழிபடுகிற தேவன் ஒரு தூதரை அனுப்பி உங்களை பாதுகாத்தாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காரு, அவங்கள அந்த தேவன் தான் பெரிய தேவன், அந்த தடைகளை நீக்குகிற தேவன் அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன செய்வார், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அந்த தேவனை குறித்து தேவனை மகிமைப்படுத்துவார். அறியாத ஒரு ராஜா அந்த இடத்துல அவரை உயர்த்தி சொல்வார். இதே மாதிரி நம்ம தானியேல் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னாலும் இதே ஒரு சம்பவம் நடக்கும். ராஜாவை தான் 30 நாள் நம்ம வழிபடணும், வேற யாரும் எதையும் வழிபடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாரு அந்த ராஜா. ஆனாலும் தானியேல் அதை தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய ரூம்ல போய் ஜன்னலை திறந்து எருசலேம் தேவாலயத்துக்கு நேரா ஆண்டவரை ஸ்தோத்தரித்து 3 வேளையும் ஜெபம் பண்ணார். அவருக்கு தெரியும் அவர் பெரிய தேவன், அவர் தடைகளை நீக்குகிற தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறத அவர் அறிந்தவர்னால அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த டைமும் இதே சட்டம் வந்துச்சு. இதே மாதிரி என்ன செஞ்சாருன்னா, அந்த ராஜா இஷ்டருக்கோ இல்லையோ சட்டத்தை நிமித்தம் அவரை சிங்கக்கவியில போட்டிருப்பாரு. சிங்கக்கவியில போட்டு ராஜா விடியோட தூங்காம மறுநாள் காலையில கூப்பிட்டு கேட்கும்போது சொல்வாரு, ஒரு தூதனை அனுப்புனாரு. ஆண்டவர் யாத்திராகம்ல சொன்னேன்னா வாக்கு மாறாதவர், அவர் ப்ராமிஸ் கீப்பர். நம்ம வாழ்க்கையில ஒரு ப்ராமிஸை பண்ணாருன்னா நமக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ அவர் ஒரு நாள் மறக்கவே மாட்டார். கரெக்டா அந்த ப்ராமிஸை
சொல்லியிருப்பார். ப்ராமிஸ் கீப் பண்ற தேவன் அவரு. அந்த வாக்கு தத்தத்தின்படி ஒரு தூதனை அனுப்பியிருப்பாரு. தானியேல் சொல்வார், ஒருவேளை ராஜா உங்க பார்வைக்கு நான் தப்பு செய்யறவனா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என் தேவன், நான் ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாருன்னு சொன்னாரு. அதுலயும் தானியேல் கிறிஸ்துவ, அதாவது இஸ்ரவேலின் தேவனை வழிபடுறதுக்கு இருந்த தடையை நீக்கினாரு அப்படின்னு நம்ம அதுல பார்க்க முடியும். இதே மாதிரி 10ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, தானியேல் 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஒரு 21 நாள் தொடர்ந்து உபவாசித்து ஜெபம் பண்ணுவாரு. உபவாசித்து ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு ஏஞ்சல் வந்து சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கட்டளை வெளிப்பட்டுச்சு, ஆனா பெர்சிய அதிபதி தடையா இருந்தானு மிகாவேல் தூதன் இன்னொரு தூதன் அனுப்பி இந்த பதில ஆண்டவர் கொண்டு வர செய்வார். ஏன்னா நம்ம தேவன் வந்து தடைகளை நீக்குகிற தேவன், அவர் நமக்கு பாதையை சிறைப்படுத்துகிற தேவன். இதே நீதிமொழிகள் 3:6 பார்த்தோம், வழிகள் எல்லாம் நினைச்சுக்கணும். தானியேல் வந்து ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்துல இல்லாம வேற ஒரு தேசத்துல இருந்தாலும் அவர் ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு பொழுதுமே அவர் ஆண்டவர் நினைச்சுக்கிட்டே இருந்தார். அதனாலதான் அவருடைய